ஏன்னா நீங்க இப்படி போட்டு கோச்சிங் அது இதுன்னு போட்டு சாவடிச்சு இப்படி புளியறீங்களே, 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்புல அந்த சிலபஸை வச்சு தொலைங்கடா நாதாரிங்களா. அது நான் சொல்றேன், திட்டி சொல்றேன். எவ்வளவு எளிமையான கருத்து பாருங்க. எதுக்கு அந்த சிலபஸை அந்த கோச்சிங் போட்டு கோடிக்கணக்கா கொள்ளையடிக்கிறாங்களே, நீ என்ன வெங்காயம் என்னமோ வை, அந்த படிப்பை 11ஆவது 12ஆவதுல வச்சு தொலைங்க அப்படின்னு பயங்கரமான ஒரு உண்மையை சொல்லியிருக்கார். அவர் பல அரசியல்வாதிகளுக்கு முன்னோடியா நெற்றி போட்டு அடிச்ச மாதிரி ஒரு இதை பண்ணியிருக்கார். அதற்காக ரெட் சல்யூட் மிஸ்டர் ஜேம்ஸ் வசந்தன். அந்த நான் சிறப்பா ஆடி இருந்தேன், கஷ்டப்பட்டு ஆடி இருந்த அந்த சாட்டெல்லாம் காணோம். ஒரு நடிகனோட நடிப்பை ஒரு போர்ஷனை ஒரு பங்களிப்பை அடுத்தவன் சோத்துல மண்ண போடுறீங்க. நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டுறேன். உங்களுக்கு உண்மையிலே தைரியம் இருந்தா அதை போடுங்க. 350 படங்களை நடிச்சுட்டுங்க. எத்தனை நடிகர்கள் அரங்கத்தில் இருக்காங்க. அதாவது இதை இருட்டடிப்பு பண்ணி எல்லாம் பில்டப்ல வந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஹீரோ எல்லாம் பில்டப், ஒரு டான்ஸ் மாஸ்டர், ஒரு ஃபைட் மாஸ்டர், இப்படி நூத்துக்கணக்கான உழைப்புலதான் இன்னைக்கு பில்டப்ல வந்துட்டு இருக்கீங்க. அஜய் பாலாஜி அன்னைக்கு என்ன 1500 ஷாட் பில்டப் கொடுக்குறீங்க ஹீரோவுக்கு. என்ன வந்து டம்மியா நிக்க வச்சிருக்கான். நடிச்சு எத்தனையோ கேப்டன் 25,000 எடுத்து தூக்கி போட்டிருக்காங்க. ஆனா அவரோட தூசுக்கு ஈடாக மாட்டாங்க. நீ என் கேரக்டர் ஒண்ணு கொடுக்க வேணாம், ஒரு வெங்காயம் நான் ஒன்று பிச்சை எடுக்கிறேன் கிடையாது. ஏன் பண்ற அந்த என்ன மறைச்சிட்டு நீ பிள்ளைங்க நான் தான் உண்மையான கருப்பு, நான் தான் கருப்பு, கருப்பேன் வருவா. மக்கள் சொல்லுவாங்க தைரியம் சாட்டை போடுங்க சார். நான் கஷ்டப்பட்டதுங்களா ஆனேன் சார், ஏன் காணா சார். நான் இப்ப சமீபமா ஒண்ணு பாதிக்கப்பட்டேன், எனக்கு மனசு வேதனையா இருக்கு. அதை இங்க ஆல் பாஸ்ல ஏன் சொல்லணும்னா இது கலைத்துறை சம்பந்தமானது, நடிகர் சம்பந்தமானது. கருப்புன்னு ஒரு படத்துல நான் நடிச்சேன். 4 பேர் நல்லவுக்கு 4 பேர் எங்களுக்கு பயம் கிடையாதுன்னு பாடல். நான் வில்லுங்க ஆடுறது. பாலாஜி என்ன சொல்லி புக் பண்ணலையே சார், நாங்க கடைசியில தான் வாரோம், நீங்க ஆடுறீங்கன்னு சொல்லி இதே பிரசாத் இதுல பயங்கரமா ஆட வச்சாங்க. நான் ரிங்கில நின்று என் பசங்களை கூப்பிட்டு வந்திருந்தேன். அவன் பார்த்து ஏப்பா அந்த பாட்டை எடுத்துட்டாங்க, அது நம்ம என்னப்பா பண்ண முடியும், அதை தூக்கிட்டாங்க, சரி பரவாயில்ல யூடியூப்லயாவது வரும், யூடியூப்ல வரும்னாங்க. அந்த நான் சிறப்பா ஆடி இருந்தேன், கஷ்டப்பட்டு ஆடி இருந்த அந்த சாட்டெல்லாம் காணோம். இது வந்து ஏன் இப்படி இருட்டடிப்பு பண்றீங்கன்னு தெரியல. நீங்க இங்கேயோ டாப்ல இருக்கீங்க, மார்கண்டன் குமாரர்கள் ஒண்ணு கேள்வி போச்சு, ஓகே சரி, நீங்க சம்பாதிங்க, கோடிக்கணக்கா சொத்து வாங்கி போடுங்க, அகரம் நல்ல பேர் எடுங்க. ஒரு நடிகனோட நடிப்பை ஒரு போர்ஷனை ஒரு பங்களிப்பை அடுத்தவன் சோத்துல மண்ண போடுறீங்க. நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டுறேன். உங்களுக்கு உண்மையிலே தைரியம் இருந்தா அதை போடுங்க. பிரபு அவரு கேட்கிறேன், நான் என்ன ப்ரொடக்ஷன் நம்பர் 73 குரூப் டான்ஸ்ல இருக்கலையே, 86லயே நான் கவுன்சிலர் தனஞ்சயன் இவங்க எல்லாம் அரசாங்கம் போட்டுட்டு இருக்காங்க. ப்ரொடியூசர் ஆனவன் 86 ராஜ்கிரண் 73 நம்பர். இப்ப எனக்கு வயசா இருக்கலாம், நான் நாளைக்கு நிச்சயமா உத்வேகமா இருக்கேன். நான் படம் எடுத்து படத்துல எல்லாம் போட்டுட்டு இருக்கேன். நான் 100 படம் எடுப்பேன், வருஷத்துக்கு 4 படம் எடுக்கத்தான் போறேன். நீங்க நல்ல கதைகளோட வாங்க, ஒரு கட்டா குஸ்தி மாதிரி, ஒரு பரமலா இந்த மாதிரி ஏகப்பட்ட கதைகளோட வாங்க, நான் ஆயத்தமா இருக்கேன். ஆனா எஸ்ஆர் பிரபா நீங்க சொன்னது நாங்க அப்படியே வித்துட்டோம், ஆடியோ கம்பெனிக்கு வித்துட்டோம். இதெல்லாம் என்ன பண்ண முடியும்? இது என்ன ஒரு பொறுப்பில்லை. 350 படங்களை நடிச்சுட்டேங்க. எத்தனை நடிகர்கள் அரங்கத்தில் இருக்காங்க. அதாவது இதை இருட்டடிப்பு பண்ணி எல்லாம் பில்டப்ல வந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஹீரோ எல்லாம் பில்டப், ஒரு டான்ஸ் மாஸ்டர், ஒரு ஃபைட் மாஸ்டர், ஒரு டெக்னீஷியன், ஒரு பாடலாசிரியர், ஒரு இயக்குனர், இப்படி நூத்துக்கணக்கான உழைப்புலதான் இன்னைக்கு பில்டப்ல வந்துட்டு இருக்கீங்க. அஜய் பாலாஜி அன்னைக்கு என்ன 1500 ஷாட் பில்டப் கொடுக்குறீங்க ஹீரோவுக்கு. என்ன வந்து டம்மியா நிக்க வச்சிருக்கான். ஒரு இயக்குனர் 2-3 பேர்கிட்ட நான் சொல்லல சார், இனிமேல் நீங்க சைன் பண்ணல, முக்கியமான சீன் எது நடிக்கிறீங்களோ அதை எடுக்கிறீங்கன்னா என்ன கேட்காம நீங்க எடுக்க கூடாதுன்னு அக்ரிமெண்ட்ல போடுங்கன்னு சொன்னார். இதெல்லாம் எந்த அளவுக்கு சாத்தியம்? நான் நடிச்சு எத்தனையோ கேப்டன் 25,000 எடுத்து தூக்கி போட்டிருக்காங்க. ஆனா அவரோட தூசுக்கு ஈடாக மாட்டாங்க. எதனாலதான் படங்கள் நிக்குது, மலையாள படங்கள் ஏன் நிக்குது? இப்ப இவங்க எல்லாம் நிக்கிறாங்க, மலையாள படத்தை பாராட்டுறோம், தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறோம். எல்லா கேரக்டரும் நீ என் கேரக்டர் ஒண்ணு கொடுக்க வேணாம், ஒரு வெங்காயம் நான் ஒன்று பிச்சை எடுக்கிறேன் கிடையாது. ஏன் பண்ற அந்த என்ன மறைச்சிட்டு நீ பிள்ளைங்க நான் தான் உண்மையான கருப்பு, நான் தான் கருப்பு, கருப்பேன் வருவா. மக்கள் சொல்லுவாங்க தைரியம் சாட்டை போடுங்க சார்.
நான் கஷ்டப்பட்ட ரிங்கில் ஆடினேன் சார். காணா சார், யூடியூப்ல போடுறேன்னு சொன்னாங்க சார். அதுக்கப்புறம் யூடியூப்லயும் போடல. அந்த பர்டிகுலர் நான் நடிச்சதை நான் ஆடினதை அது 2 நிமிஷம் ஷார்ட்டா இருக்கலாம், 4 நிமிஷமா இருக்கலாம். சூர்யா சார் விக்ராந்த் 5 நிமிஷம் தானே வந்தாரு. அந்த பிரசன்ஸ் தானே ஆடியன்ஸ் எல்லாத்துக்கும் இருக்காங்கல்ல சார். பசங்க பாவம், அவனுக்கு பதில் சொல்ல முடியல. கூட்டு போயிருந்தேன் ஷூட்டிங்கு. அப்பா என்ன பயணி அப்படி ரிங்கில் அந்த ஆடின, பாட்டெல்லாம் ஷார்ட் உடைச்ச, எல்லாம் செய்ய சொன்னாங்க, ஏன் போடல? நான் உங்களுக்கு என்ன பதில் சொல்றது? இது இந்த மாதிரி ஒரு ஆக்கத்தனம். முதல்ல ஹீரோவா இருங்க, நல்லா சம்பாதிங்க, என்னமோ பண்ணுங்க. ஆனா சினிமா ஒரு கூட்டு குடும்பம், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஆல் பாஸ் வெற்றி அடைவோம். இந்த மாதிரி நிறைய பேர் வரணும். சினிமாங்கிறது ஒரு தனிப்பட்ட கதாநாயகனுக்கல்ல, ஒரு ஜனநாயகம். என்னன்னா 100 பேர் கூட்டு போனாங்க, மலேசியா செலவு பண்ணி கூட்டு போனான், அவன் ஜனநாயகன். இங்க மதுரைக்கு கூட்டு போல, யாரோ என் இடத்துல நான் நட்டி பரவாயில்ல, யாரோ ஒரு பொண்ணு அவர் கூட இருந்தது, அது ஆடுது, படத்தில் நடிக்கிறது. இவரு கோட்டு போட்டுக்கிட்டு ஆடுறாரு. அடே நீ நல்லா ஆடு, நல்லா ஆடு, ஆனா என்னை எதுக்கு போட்ட? ஏன் இப்படி இருட்டடிப்பு பண்ண? ஏன் பயம்? 2 நிமிஷம் ஷார்ட்டா இருக்கட்டும், 4 நிமிஷமா இருக்கட்டும், நீ போடு, காட்டு, மக்கள் பார்த்துக்குவாங்க. உனக்கு தானே பேர் வருது, உன் கம்பெனிக்கு தானே பேர் வரும். அந்த மாதிரி பகிர்ந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க. தெரிஞ்சு நீங்க என்ன என்சைக்ளோபீடியா இதுதான், இதை முதல்ல நோட் பண்ணுங்க. சும்மா ஜாலா போட்டுட்டு போறதுக்கு நல்லா இருக்காரு, நல்லா ஓடும், நல்லா இருந்தா தான் படத்தை பார்ப்பான். ஒவ்வொருத்த கண்ட்ரிபியூஷனை காட்டு. இந்த பெஜான்சன் எவ்வளவு கஷ்டப்பட்டு போட்டிருப்பாரு, எப்படி பேர் வாங்கியிருப்பாரு. அவர் உழைப்ப சுரண்ட மதிச்சு அவர் சும்மா இருப்பாரா? மக்கள் இருக்காங்க, இதை சொல்லியிருக்கேன் பாருங்க. உடனே இது வச்சிருக்காங்க, அந்த ஐடி விங் வச்சுக்கிறானுங்க. எவனுக்கு வேலை கொடுக்குறானுங்களோ இல்லையோ, கீழே போய் எழுதுவானுங்க, நீ உன் பையன் கொஞ்சம் பைத்தியக்கார நாதாரிங்களா, என்னமோ காலேஜ் பையன் கொடுத்துருக்கான், சாப்பிட்டுருக்கான், அது இன்னமும் சொல்லிட்டு இருக்காயா. நான் என்ன நல்ல வேலை செஞ்சாலும் கீழே போய் உன் பையன் கஞ்சா அடிப்பான், தெரியாதா? இப்படி ஒரு அடிப்படுத்த சனியன் நாட்டில் சுத்திட்டு இருக்குது. அவனுக்கு அதெல்லாம் வேலை. பெட்ரோஸ் கழுவ மாட்டானுங்க, அதை சொல்லிக்கிட்டே இருப்பானுங்க, குரங்குக்கு போட்டு போடுற மாதிரி. ஆல் பாஸ் அற்புதமான பேர். இனிமேல் இங்க விளம்பரம் என்று கொடுத்தால் ஒவ்வொரு தொழில்நுட்ப கலைஞரும் மரியாதை செய்யப்படணும். ஒவ்வொரு தொழில்நுட்ப கலைஞரும் தேர்ந்தெடுக்க ஒவ்வொரு விளம்பர மீடியா எல்லாத்துக்கும் நான் சொல்லிக்கிறேன். இது என்னுடைய உத்தரவு, என்னுடைய கட்டளை, என் சாசனம். ஒவ்வொரு தொழில்நுட்ப கலைஞரின் பேர ஈட்டடிப்பு பண்ணாத, அனைவருக்கும் பகிர்ந்து கொடுத்தது ஈரோவாவாளு. நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். நிறைய கேமரா எனக்கு தெரிஞ்சு ஆஃப் பண்ணிடலாம். நான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக கான்ட்ரவர்ஷியலாக எதுவும் நான் பேச மாட்டேன், அது எல்லாருக்கும் தெரியும். இந்த படம் முதல்ல ஆர் உதயகுமார் சொன்ன மாதிரி, இந்த டைரக்டர் நான் அன்றைக்கி ரைட்டர்ஸ் அசோசியேஷனுடைய ஈசி மீட்டிங்கில் ஒரு சேரனுக்கு இன்விடேஷன் கொடுக்க வந்தார். அப்போ என்னையும் பார்த்துட்டு ஒரு இன்விடேஷன் கொடுத்தாரு. அப்போது நான் இதில் யார் ஹீரோ அப்படின்னு கேட்டேன். அவர் ஜெயபிரகாஷ் சாருடைய சன் அப்படின்னு சொன்னார். ஜெயபிரகாஷ் சாருக்கும் எனக்கும் கிட்டத்தட்ட மோர் தென் 36 இயர்ஸ் 33 இயர்ஸ் அவருக்கும் எனக்கும் நெருங்கிய பழக்கம் இருக்குது. அவரை ப்ரொடியூசர் ஆக்கினதே நான் தான். அதாவது அவர் ஒரு பெரிய பெட்ரோல் பங்க் ஓனர். அவர் நம்ம ரோஜா கம்பெனிஸ் காஜா மொஜின் சார், அப்புறம் ஞானவேல் சார், 3 பேரும் பெட்ரோல் பங்க் ஓனர்ஸு. அவங்க எனக்கு நண்பர்களாகி அவங்ககிட்ட ஒரு கதை சொல்லி அப்படி தான் படம் ஆரம்பித்தாங்க. ஃபஸ்ட்டு இனியெல்லாம் சுகமேன்னு ஒரு படம். அது இந்த நேரத்தில் இனியெல்லாம் சுகமேன்னு வச்சோம், அது சுகமாக போய் முடிஞ்சு அந்த படமே ஆரம்பிக்கலை, பூஜையோடய அது நின்று போச்சு அந்த படம். அதுக்கப்புறமா அவர் என்னுடைய நெருங்கிய நண்பராக தொடர்ந்துட்டுருக்காரு. அவர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேரன் படத்தில் நடித்து ஒரு நல்ல ஆர்டிஸ்டாக வந்தார். இன்றைக்கி அவர் பையனும் ஹீரோவாக அறிமுகமாக இருக்கார். ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கார் பார்க்குறதுக்கு. நிச்சயமாக இந்த படம் ஒரு பெரிய ஹிட் ஆகும். உதயகுமார் சொன்ன மாதிரி எல்லாருமே பாஸ் ஆகிட்டாங்க இந்த படத்தில். நான் கடைசி நேரத்தில் வந்தனால அந்த ஒரே ஒரு சாங், அந்த காசு தான் முக்கியன்ற அந்த சாங் பார்த்தேன், அந்த ட்ரெய்லர் பார்த்தேன், அது ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் ஜேம்ஸ் வசந்த் சொல்லவே வேண்டாம், அந்த கண்களா இல்லைண்டா பாட்டுக்கு அப்புறம் இந்த படத்தில் அவர் மியூசிக் ரொம்ப ரொம்ப அமேசிங்காக இருக்கார். அவர் இந்த நேரத்தில் ஒரு டைரக்டராக இருக்கார். அதுக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். சோழக்காலில் பொம்மைன்னு சொல்லி அவருடைய படம். அது இன்ஸ்டாகிராம்லேயோ ஃபேஸ்புக்லேயோ பார்த்தேன். அதில் நான் வாழ்த்துக்கள் சொன்னேன். அது அவர் கவனிச்சிருக்கிறாரா என்னன்றது எனக்கு தெரியல, பாருங்க. ஏன்னா
நான் சும்மா அப்படியெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு ஏதாவது அப்பீல் ஆச்சு அப்படின்னா அதை நான் வாழ்த்து சொல்லுவேன். அது ஒரே ஒருத்தர் மட்டும் பார்த்துட்டு உடனே அவங்க ரிப்ளை பண்ணாங்க. அது வந்து இந்த ஆண்பாவம் புல்லாது அந்த டீம் பிஃபோர் ரிலீஸே அந்த படத்தினுடைய ட்ரெய்லர் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்து இந்த படம் பெரிய ஹிட் ஆகும் எனக்கு தோணுது, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொன்னேன். உண்மையிலேயே அந்த படம் பெரிய ஹிட் ஆச்சு. அதே மாதிரி சோளக்கல்ல பொம்மை அந்த டிசைனும் பார்த்துட்டு நான் அதுக்கு வாழ்த்து சொல்லியிருந்தேன். அதில் ஃபியூ கமெண்ட்ஸாக வந்துருந்தது, அதில் என்னுடைய கமெண்ட்டும் ஒன்று. ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினச்சா பார்க்கல, பரவாயில்ல. அந்த படம் நிச்சயமாக எனக்கு அடுத்த வாரம் ரிலீஸ்னு நினைக்கிறேன் இல்லை 21st. அது பெரிய வெற்றி படமாக அமையணும், அதுவும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படத்தில் அவ்வளோ பணியாற்றின அத்தனை பேருக்கும், ஆர்டிஸ்ட், டெக்னீஷியன்ஸு எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. ஊடக நண்பர்களுக்கும் சோசியல் மீடியாவுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் முதல் கண் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். என்னுடைய நன்றி சொல்லணும்னா மைதீன் அண்ணன் வந்து டைரக்டரு, ஆனால் பட் எனக்கு அன்னை மாதிரி தான். ரொம்ப சோசியலாக பேசுவார். நம்ம நடிக்கிற சீன்ஸ் எப்படி இருக்குன்றத அழகாக முன்கூட்டியே சொல்லிட்டு போயிடுவார். இப்படி பண்ணுங்க சத்யா நல்லா இருக்கும் அப்படின்னு. ஆனால் அவர் சொல்லும் போதே முதல்ல ஆஃபீஸ் போகும்போது அது ஒரு பெரிய கதை, அவ்வளோலாம் வேண்டாம். ஆஃபீஸ் போனேன், நான் எப்பயும் பண்ணுற மாதிரி போலீஸ் தான் நினச்சி தான் உள்ளே போனேன். ஆனால் அங்கே போனோடனே அவர் சொன்னார், இல்லை கவுன்சிலர் அப்படின்னாரு. கவுன்சிலரா சார் அப்படின்னா, சார் அதுவும் கொஞ்சம் டெரராக தான் இருக்குன்னு நினச்சேன். இல்லை டெரர் கிடையாது, இது காமெடி அப்படின்னாரு. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. சரி, ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு காமெடியாக பண்ணுறோமே அப்படின்னு. அவர் என்ன நினச்சாலும் தெரியாது, பட் அவர் என்கிட்ட சொன்னது வந்து, சத்யா இனிமேல் உங்களுக்கு வந்து இந்த படத்துல இருந்து வேற ஒரு இது கிடைக்கும், பரிமாணம் கிடைக்கும், நீங்கள் நம்புங்க அப்படின்னு பார்க்குற பட்டம்லாம் சொல்லுவார். அந்த மாதிரி இந்த படத்தில் வந்து ஆல் பாஸ், எல்லாருமே ஆல் பாஸ். இது மெயினாக வந்து மோகனண்ணன் தயாரிப்பாளர் ரொம்ப நல்ல மனிதர் அவங்க. நீங்கள் சொன்ன மாதிரி உடனே காசு முடிஞ்ச உடனே அதை விட சந்தோஷம் வேற என்ன இருக்குது. அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். அது வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த ப்ரொடக்ஷனுக்கு மேலே தான் நான் பார்த்தேன். அவங்களுக்கு ரொம்ப நன்றி. இந்த படம் மாபெரும் வெற்றி அடைய உங்களுடைய தயவு கட்டாயம் வேணும். படம் வெற்றி அடைய வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ சார்.